பெங்கல் புயல், மழை பாதிப்புகள் குறித்து விவாதிக்க வேண்டும். திமுக சார்பில் மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கினார் டி.ஆர். பாலு. திருவண்ணாமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் 7 பேர் சிக்கினர். மோப்ப நாய்கள் உதவியுடன் மீட்பு பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தீவிரம். ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக மையம் கொண்ட பெங்கல் புயல் மேலும் வலுவிழந்தது. மேற்கு, வடமேற்கு நோக்கி நகரக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. எதிர்க்கட்சி தலைவரின் குற்றச்சாட்டை மதிப்பதும் இல்லை, கவலைப்படுவதும் இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. மக்கள் பிரச்சனைகளை எழுப்பினால் முதலமைச்சர் பதில் சொல்வதில்லை என்று எடப்பாடி பழனிசாமி பதிலடி. ஒரு வெற்றிகரமான நடிகர் அரசியலுக்கு வந்துவிட்டார். தோல்வியடைந்த நடிகர் துணை முதல்வராகிவிட்டார். கோவை நிகழ்ச்சியில் அண்ணாமலை விமர்சனம். மகாராஷ்டிராவில் பாஜக தலைமையிலான கூட்டணி அரசு வரும் 5ஆம் தேதி பதவியேற்பு. புதிய முதல்வர் யார் என்பது இன்று வெளியாகும் என எதிர்பார்ப்பு. சென்னை பல்கலைக்கழக பருவத் தேர்வுகள் ஒத்திவைப்பு. அண்ணாமலை, திருவள்ளுவர், சேலம் பெரியார் பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று ஆய்வு. விக்கிரவாண்டி, மரக்காணம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க திட்டம். இஸ்கான் அமைப்பைச் சேர்ந்த மேலும் 2 துறவிகள் வங்கதேசத்தில் கைது. துறவிகள் கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு இந்தியாவில் கடும் எதிர்ப்பு. காசா மீது இஸ்ரேல் நடத்திய வெடிகுண்டு தாக்குதல். கடந்த 24 மணி நேரத்தில் 47 பேர் உயிரிழப்பு.